யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு மாசமோ இல்ல 1.5 மாசத்துக்கு முன்னாடியோ கூட நீங்க இந்த வந்து காஃபா நேஷன்ஸ் டோர்னமெண்ட்ல நீங்க தஜிகிஸ்தானியோ ஓமானியோ 2 உங்களுக்கு FIFA ரேங்கிங்ல மேல இருக்கக்கூடிய டீம் நீங்க தோக்கடிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா எவனுமே நம்பி இருக்க மாட்டான். என்னடா அதே குஸ்து வளர்றானே அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. பட் அது உண்மையிலேயே நடந்துருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் a லாங் டைம் நம்ம வந்து ஓகே இந்தியன் ஃபுட்பால் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைக்கலாம். நம்ம இந்த நான் என்னை விட உன்னை நம்புறேன். காலேஜ் ஜமீல் கோச்சஸ் பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம மனசை கொஞ்சம் நல்லாவே தேத்திக்கலாம். அப்கோர்ஸ் நான் பேசுறது காஃபா நேஷன்ஸ் கப் நடந்த டோர்னமெண்ட்டை பத்தி. இந்தியா பிளேயர் ஒமான் 3rd vs 4th பிளேஸ் மேட்ச்ல. அண்ட் வந்து ஃபுல் டைம்ல வி ட்ரோ 1-1. அவங்க ஸ்கோர் பண்ணாங்க. பட் நம்ம ஈக்குவலைஸ் பண்ண ஒதான்தாட்ட. வி ஆக்சுவலி ஹேட் சான்சஸ் ஆல்சோ. இன்னும் நிறையவே சான்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அன்வலி வந்து ஒரு ஹெடரு கீப்பர் சேவ் பண்ணா. அப்புறம் இர்ஃபான் ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணா. இந்த மாதிரி 2-3 சான்ஸ் அங்கங்க இருந்தது. அப்கோர்ஸ் ஒமான் ஆன மச் சுப்பீரியர் டீம். தே ஹேட் மோஸ்ட் ஆஃப் த பொசிஷன் மோஸ்ட் ஆஃப் த பால் வச்சிருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி லோ பிளாக் செட் பண்ணி டிஃபென்சிவா செட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டர்ல செட் பீஸ் தான் இந்த மாதிரி நம்ம இது பண்ணிருந்தோம். என்ன வேணாலும் சொல்லலாம், பிளேயிங் ஸ்டைலு கேம் ஸ்டைலு இது சரியில்லை அது சரியில்லைன்னு. பட் ஒரு கொடுத்த பிளேயர் நாங்க வந்து இவ்வளவு பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து ப்ரீ சீசன் ஒழுங்கான ப்ரீ சீசன் கிடையாது. பிகாஸ் டியூரன் கப் ஆடல. ஏன்னா இந்த ஐஎஸ்எல் இந்த சீசன் நடக்குமா நடக்காதங்கிற கூத்துல சில பேர் டியூரன் கப்பே ஆரமாட்டேன்ட்டானுங்க. சோ நிறைய பிளேயர்ஸ்க்கு ப்ரீ சீசனே இல்ல. அண்ட் மோகன் பகானும் வந்து நாங்க எந்த பிளேயர்ஸுமே அனுப்ப மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இன்னொரு பக்கம். அண்ட் சந்தேஷ் ஜிங்கன் he had to go home because jaw fracture வந்ததால he had to go home too. சோ அந்த பட்ஜெட்ல இவ்வளவு பிரச்சனைகளை மீறி நம்ம ஒமான்ங்கிற டீம் நம்ம ஃபேஸ் பண்றப்போ யோசிச்சு பாருங்க. ஒமான் 79th ரேங்க் ஃபீஃபால. அண்ட் நம்ம 11 கேம்ஸா நம்ம அவங்களை வந்து தோக்கடிச்சதே இல்லை ஒரு வாட்டி கூட. 11 கேம்ஸா 10 கேம்ஸா நம்ம ஒரு வாட்டி கூட தோக்கடிச்சதே இல்லை. இருந்தப்போ நம்ம வந்து we were up against it. அண்ட் அதையும் மீறி நம்ம வந்து we held our ground and 1-1 பண்ணி பெனல்டிஸ் தான் we managed to win. எஸ் அவங்க பெனல்டி கேவலமா அடிச்சாங்க. பட் நம்மளும் பெனல்டிஸ் அடிச்சோம். அண்ட் குர்ப்ரீத் மேட் த டிசைசிவ் சேவ் டு வின் த பெனல்டி ஷூட் அவுட் ஃபார் அஸ். ஸோ நல்லாவே முடிஞ்சது. அண்ட் இந்த காஃபா நேஷன்ஸ் கப் இஸ் a குட் ஸ்டார்ட் ஃபார் அஸ். ஏன்னா யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த டோர்னமெண்ட் முன்னாடி அந்த டிராவல் பிளேயர்ஸ்க்கு அந்த ஒரு டிராவல் கூத்து. பெங்களூர்ல இருந்து டைரக்டா துபாயில இருந்து டிராவல் பண்ணாம அங்கேயும் டெல்லி டிராவல் பண்ணி லுட்லூஸ்க்கு டிராவல் பண்ணி 2 பேட்ச் அனுப்பிச்சானுங்க. மொத்த டீமும் ஒரே டீமா they did not travel to துஷான்பி அந்த தஜிகிஸ்தான் இடத்துக்கு. ரெண்டு இதுமா தான் போறானுங்க. ஸோ அந்த ஒரு கூத்து. ஸோ இது எல்லாத்தையும் மீறி இவங்க இதை சாதிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா சாத்தியமான விஷயம் கிடையாது. we have to praise the players. we have to praise especially காலேஜ் ஜமீல் தான். லைக் நீங்க எந்த பிளேயர்ஸ் எந்த ஒரு செட்டு கொடுத்தாலும் he can give you results. பிளேயிங் ஸ்டைல் கேம் ஸ்டைல் அது வந்து ரெண்டாவது விஷயம். அல்டிமேட்லி இந்த ஃபுட்பால் கேம் ஸ்போர்ட்ஸ் கேம் வந்தாலே நீங்க ஒரு டீம் மேனேஜ் பண்ணீங்கன்னா நீங்க ரிசல்ட் தான் காமிக்கணும். அண்ட் அந்த ரிசல்ட்டை வந்து he has showed us. 4 கேம்ல வந்து he has won 2 games, he has drawn 1 and he has lost 1. தோத்ததும் ஈரான்ட்ட ஒரு நல்லாவே டஃப் கொடுத்ததும் தோத்தோம். ஈரான்ட்ட நீங்க பார்க்கலாம் 3-0 சொல்லிட்டு. பட் கடைசி 2 கோல் அவங்க பிரேக் வேலை தான் ஸ்கோர் பண்ணாங்க. அவங்க வந்து லைக் நல்லாவே டஃப் கொடுத்து அது பண்ணும். நிறைய பேர் சொல்லுவீங்க என்னடா அது பிளேயிங் ஸ்டைல் இல்ல சின்ன பிளேயிங் ஸ்டைல் இல்ல, நம்ம வந்து உங்களோட பாசிங் கேம் இல்ல டிக்கி டாக் இல்லன்னு. முதல் விஷயம், மேனேஜர்ஸ் ஒன்லி பீன் ஹியர் ஃபார் 4 games. லிட்டரலா 4 கேம் தான் வந்திருக்காரு. சோ 4 கேம்ல வந்து பாசிங் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும் அப்படின்னு கஷ்டம் தான். எஸ் சில பேர் தே லாக் த பேசிக்ஸ். பட் 4 கேம்ல பாசிங் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து கஷ்டம் தான். ரெண்டாவது, நமக்கு பாசிங் கேம் உண்மையிலேயே தேவையா அப்படிங்கறத ஒரு கேள்வி. ஏன்னா த ரீசன் ஏன் மனோலோ மார்க்கெஸ் ஈகோஸ்ட் மேட்ச் அவங்கள ஏன் ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கொண்டு வந்து நமக்குள்ளார வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணானுங்க. ஓகே நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரேன், ஏன் வரி இல்ல தனி வரி அந்த மாதிரி சொல்லிட்டு பிளேயர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வர பார்த்தானுங்க. உள்ள இவனை தூக்கி அவனை போட்டானுங்க. அது வேலைக்கு ஆகல. காலேஜ் மீன் வாஸ் லைக் ஓகே எனக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்கானுங்க, நான் இவங்களை வச்சு ஏதோ ஒன்று சமாளிக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் வந்து மேபி தட் இஸ் த வே டு கோ. லைக் வந்து மேபி தான் நம்ம ஃபுல் டிஃபென்சிவா ஆடி நம்ம டிஃபென்சிவ் ஸ்டைல் ஆடி செட் பீசஸ்லயோ இல்ல கவுண்டர்லயோ இல்ல த்ரோன்லயோ அடிச்சு மேபி அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அஸ் லாங் அஸ் அதை நமக்கு ரிசல்ட் கொண்டு வரச்சு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட். ஏன்னா நமக்கு வந்து இந்தியன் ஃபுட்பால் மேல நம்பிக்கை இழந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. கடைசியா வந்து எனக்கு நம்பிக்கை இருந்தது மேபி யூ குட் சே 2023 ஸ்டார்டிங்ல நம்ம ஏஎஃப்சி ஏஷியன் 2024 ஏஎஃப்சி ஏஷியன் கப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ அப்ப எனக்கு லைட்டா நம்பிக்கை இருந்ததை தவிர அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறமா 1 இயரா நமக்கு சுத்தமா எதுவுமே பண்ணல. நம்ம லிட்டரலா ஆல்மோஸ்ட் 2024 ஜான்வரியில நடந்தது அந்த ஏஷியன் கப்.
இப்போ now we are in 2025 செப்டம்பர் 1.5 years ஆல்மோஸ்ட் 2 years லிட்டரலா வேஸ்ட் பண்ணிட்டோம். லிட்டரலா வேஸ்ட் தான் அது. ஏன்னா ஒன்னும் பண்ணாம இருந்தோம் நம்ம. மனோ மார்க்கஸ் கூட்டு வந்தா சரி குட் கோச் நல்லா எஸ் காட் ரிசல்ட் சரி ஓகே இந்தியா வச்சு ஏதாவது பண்ணவருன்னு பார்த்தா அவனால எதுவும் பண்ண முடியல. காலேஜ் மெயில் வந்தாரு 4 கேம்ல வந்து ரெண்டு நல்ல டீம் ரிசல்ட் தட்டி விட்டு போயிட்டாரு. சோ கண்டிப்பா அது வந்து இது பண்ணக்கூடிய விஷயம் தான் அது. 2 வருஷம் வேஸ்ட் பண்ணதுக்கு ஓகே இப்ப ஃபைனலி ஓகே இந்தியன் ஃபுட்பால கொஞ்சம் நம்பிக்கை வைக்கலாம். முழுசா நம்பிக்கை வைக்க முடியுமான்னு we have to wait and see for the results. நம்ம ஏசியன் கப் குவாலிஃபிகேஷன் எப்படி பண்றோம் மீதி ரிசல்ட்ஸ் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்துட்டு பட் அட்லீஸ்ட் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங்கா இருக்கு. நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த 2 டீம்ஸ் நமக்கு மேல எஸ்பெஷலி முக்கியமா என்னன்னா ஒரு இன்டர்நேஷனல் டீம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஆப்போசிஷன்ட்ட நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்கன்னா அண்ட் நம்ம நல்லாவே பண்ணிருக்கோம். அண்ட் காலேஜ் மெயில் ஹஸ் டெலிவர் இன் தட் ஆஸ்பெக்ட். ஸோ தட் இஸ் ஒன் டு பி ப்ரௌட் ஆஃப். இன்னொன்னு என்னன்னா the way he has handled some of the players. Yes, சில பிளேயர்ஸ் வந்து he has to remove. பட் 4வது கேம் தான் ஸோ கொஞ்சம் let's cut him some slack. பட் போக போக hopefully he sees ஓகே எனக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் தேவை இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் தேவையில்ல அப்படின்னு சொல்றேன். ஏன்னா யோசிச்சு பாருங்க முன்னாடியே சொல்லுவேன் எப்பயும் சொல்லுவேன் மோகன் பகான் பிளேயர்ஸ் இல்ல. ஏன்னா மோகன் பகான் எத்தனை இன்னர் பிளேயர்ஸ் நீங்க கூட்டினாலும் யோசிச்சு பாருங்க. லிஸ்டன் ஒரு பக்கம் மன்வீர் ஒரு பக்கம் அனிருத் தாப்பா பப்புயா ரால்டே சஹால் அப்துல் சமத் சுபஷிஷ் போஸ் விஷால் கெய்த் எக்ஸெட்ரா 7 பிளேயர்ஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் த டாப் ஆஃப் 8. இன்னும் 2-3 பேர் எக்ஸ்ட்ராவா இருக்கலாம். பட் இவங்க எல்லாமே இஸ் மேனேஜ் டு கெட் தீஸ் ரிசல்ட்ஸ். சோ அது இன்னொரு பாசிட்டிவ். இன்ஸ்பைட் அண்ட் டெஸ்பைட் ஆஃப் இதுதான் இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம்னா அது பயங்கரமான பெரிய விஷயம் தான். ஏன்னா லெட்ஸ் பி ஆனஸ்ட் காஃபா நேஷன்ஸ் கப் முன்னாடி எந்த இந்தியன் ஃபேனுக்குமே நம்பிக்கை இல்லை நம்ம வந்து ஒரு கேம் கூட ஜெயிப்போம். ஓகே மேபி ஆப்கானிஸ்தான் ஜெயிப்போம்னு யோசிச்சிருப்போம். அது கூட ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நம்ம ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா யோசிச்சிருப்போம். பட் இவ்வளவு தூரம் நடந்தது வந்து கண்டிப்பா ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஸோ அதை வந்து வி ஹாவ் டு டெஃபினெட்லி பி அவேர் ஆஃப் அண்ட் லெட்ஸ் சி. இது ஒரு நல்ல ஸ்டார்ட். அடுத்த மாசம் சிங்கப்பூரோட ஏசியன் கப் குவாலிஃபயர்ஸ் இருக்கு. பேக் டு பேக் 2 வாட்டி அவங்க ஆடுறோம். ஒரு வாட்டி ஹோம்ல கோவா ஃபட்டோரா ஸ்டேடியம்ல ஒரு வாட்டி சிங்கப்பூர்ல ஆடுறோம். லெட்ஸ் see how that goes. But Khalid Jamil, you finally given me a reason to believe in Indian football. Indian football மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு நீங்க ஒரு முக்கியமான காரணமா இருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு வந்து சல்யூட் அடிக்கிறேன். ஏன்னா காலேஜ் மேலோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னாவே தெரியும். லைக் எந்த ஒரு ஐஸ்வாலோட ஐ லீக் டைட்டில் ஜெயிச்சாரு. ஐஸ்வால் எஃப்சியோட ஐ லீக் டைட்டில் ஜெயிச்சாரு. அப்ப அகேன்ஸ்ட் த கிரேட்ஸ் ஆஃப் மோகன் பகான் ஈஸ்ட் பெங்கால் பெங்களூர்ல என்னடா இது மோகன் பகான் ஈஸ்ட் பெங்கால் காசு இருந்தா இப்படி புடிங்கியா நீ அதையும் தாண்டி நான் போய் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லீக் டைட்டில் ஜெயிச்சாரு. நார்த் ஈஸ்ட் ஐஎஸ்எல் பிளேயர்ஸ் கூட்டு போனாரு. ரம்ஷத் கூட என்ன பண்ணிருக்கான்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ இது சோ லெட்ஸ் see things are looking positive எப்படின்னு அத்த சிங்கப்பூர் கேம்ல பொறுத்து இருந்து பார்ப்போம். சோ இதான் என்னுடைய சின்ன வீடியோ ஆர் எப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் திங்ஸ் ஆர் லுக்கிங் குட். அடுத்த வீடியோ அதுல லைவ்ல எல்லாரும் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். டேக் கேர் ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.